சந்திரபாபு நாயுடுவின் வெற்றிக்கு ஸ்கெட்ச் போட்டது இவர்தானா? யார் இந்த கீர்த்தனா? வெறும் 30 வயசுல அமைச்சராகி தமிழக அரசியலையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க சிவகாசி எம்எல்ஏ கீர்த்தனா சம்பத். நேற்று வரை அரசியல் ஆலோசகராக இருந்த ஒரு பெண் இன்று அதே மேடையில் அமைச்சராக அமர்ந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் தவேகாவின் மேஜிக். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவுக்காக ஷோ டைம் கன்சல்டிங் நிறுவனத்தில் தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுத்த அதே மூளைதான் இன்று முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அமைச்சரவையில். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் கணிதமும் புதுச்சேரி பல்கலையில் புள்ளி விவரமும் படித்த புத்திசாலி. இவங்க கிட்ட செம்ம பிளான் இருக்கு. சிவகாசி மக்கள் கொடுத்த வாக்குகளால் இன்று இளமையான அமைச்சராக வலம் வர்றாங்க நம்ம ஊரு பொண்ணு. இந்தி பேசினது தப்பா? தேசிய அளவில் விமர்சனங்கள் எழுந்தப்போ தளபதி விஜயை இந்தியா முழுக்க தெரியணும், அதுக்கு மொழி தடையல்ல அப்படின்னு கெத்தா பதில் சொன்னாங்க. எங்க அரசாங்கம் 50 வருஷம் நீடிக்கும்னு இவங்க சொன்னது இப்போ செம்ம வைரல். நடுத்தர குடும்பத்து பெண் திறமையால் அமைச்சராக முடியும்னு தவேகா நிரூபிச்சிருக்கு. அடுத்த 5 ஆண்டுகளும் தமிழகம் இவங்க வியூகத்துல எப்படி மாறப்போகுதுன்னு பாப்போம். அமைச்சர் கீர்த்தனா இந்தியில் பேசியது சரியா தவறா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சிவகாசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சந்திரபாபு நாயுடுவின் வெற்றி ரகசியம் இதோ.